இந்த மேடை இது ஒரு ஜெப நிகழ்ச்சி நடத்துகின்ற கூடம், ஜெபக்கூடம், ஆலயம், புனிதமான ஆலயம். இந்த இடத்துல நான் ஒரு இஸ்லாமியன், நான் வந்திருக்கேன். ஹிந்து இருக்கிற மேயர், இங்கே இருக்கக்கூடிய நாராயணன், இங்கே இருக்கக்கூடிய நம்ம ரவிக்குமார்லேருந்து பிரகாஷ்லேருந்து எல்லாம் இந்து மதத்தை சேர்ந்தவங்க. ஏன்னா முத்திலிருந்து நீங்களாம் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க. இங்கே தான் சமத்துவம் இருக்கிறது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இந்தியா முழுவதும் சிறுபான்மையின மக்களுக்கு இன்னைக்கு ஏற்படுகிற இன்னல்கள், இடுக்கண்கள். மணிப்பூரில் இன்னும் பத்தேறியது, இன்னும் பண்ண முடியல. அதே மாதிரி காஷ்மீர் பத்தேறியது, இன்னும் பண்ண முடியல. அனைத்து பகுதியிலும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு எந்தெந்த அளவிற்கு சிறுபான்மையின மக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, அதே போன்று பார்த்தீங்கன்னா சீக்கியர்களுக்கு, சமணர்களுக்கு, புத்த பிட்சுன்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இன்றைய தினம் ஒரு ஒன்றிய அரசு, மைய அரசு, இன்றைய தினம் இருக்கின்ற ஆளுகின்ற மைய அரசு அனைவரையும் சமமாக பார்க்கணும். மதச்சார்பற்ற நாடு இந்தியா. ஆனால் இங்கே தான் பார்த்தீங்கன்னா மதத்தை மிக முன்னிறுத்தி இன்றைய தினம் மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் டிவிடன் பாலிசி, பிரிட்டிஷ்காரன் எப்படி பண்ணணும் அது போல் இன்றைய தினம் டிவிடன் பாலிசி பண்ணி இன்றைய தினம் நம்ம எல்லாம் சிறுபான்மை மக்களை எல்லாம் புறந்தள்ளி இன்றைய தினம் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் அது இந்தியா முழுவதும் இன்னைக்கு மதச்சார்பற்ற நாடு என்று சொன்னாலும் மதச்சார்பையோடு நடத்தி கொண்டிருந்தாலும் தமிழகத்தில் மட்டும்தான் அந்த வாலாட்டம் உள்ள ஒன்றிய அரசாங்கம். அதற்கு காரணம் இங்கு ஆளுகின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைய தினம் மதத்துக்கு அப்பாற்பட்டு நாம் எல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்து, அந்த இனம்தான் திராவிட இனம். நாட்டால் இந்தியன், இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன், மொத்தத்தில் நான் ஒரு மனிதன் என்ற உணர்வின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அனைவரும் தொப்புள் கொடி உறவுகள்,